ஹாய் லேடிஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோஸ் உங்களுக்காக தான். அதனால தான் ஹாய் லேடிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நம்மளோட லைஃப்லன்னு எடுத்துக்கிட்டா பிரெக்னன்சியில் ஆரம்பிச்சு டெலிவரி ஆகிறது, பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே நம்ம உடம்ப வருத்தி செய்கிற மாதிரி ஒரு விஷயம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்ல டயட் எடுத்துக்கணும். டயட்னா ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது, சாப்பிடாம இருக்கிறது அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. டயட்னா ஹெல்தியா பேலன்ஸா சாப்பிட்றது தான் டயட். டயட்ல பல டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு வந்து பேலன்ஸ்டான டயட், எல்லாமே கார்பும் சாப்பிட போறோம், ப்ரோட்டீனும் சாப்பிட போறோம், ஃபேட்டும் சாப்பிட போறோம். எந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஆஃப்டர் டெலிவரி நமக்கு இந்த கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டி வலி எல்லாம் இல்லாம நல்லா இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். பிரெக்னன்சின்னு ஆரம்பிச்சிட்டாலே நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா சத்துமே பாப்பா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ப்ராப்பரா ஒழுக்கமா சாப்பிடல அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து அவங்களுக்கு சத்து போயிட்டே தான் இருக்கும். பட் நம்ம டொக்காயிருவோம். அந்த மாதிரி ஏனோ தானோன்னு சாப்பிடாம நம்மளே கவனிச்சு நல்லபடியா சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீ ஏன் இதையெல்லாம் பேசுற, உனக்கு என்ன தெரியும் டயட் பத்தி அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துருச்சு. ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் முடக்குவாதம். அது வந்துருச்சுன்னா நம்மளால ஒழுக்கமா நடக்க கூட முடியாது. ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல கூட என்னால கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணாம வலி இல்லாம நடக்க முடியாது. அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி நடந்தா கை கால் முட்டியெல்லாம் ஃபுல்லா வீங்கிக்கும். ஆங்கிள் இருந்து எல்லாம் வீங்கிக்கும், நடக்கவே முடியாது. இந்த டிசீஸ் என்னோட இம்யூன் சிஸ்டமே எனக்கு எதிராக வேலை செய்யறதுனால வர ஒரு டிசீஸ். இது வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னே முதல்ல எனக்கு தெரியாது. இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னால எனக்கு கூடவே வந்து ஹைப்போதைராய்டு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஃபேட்டி லிவர், ஹை கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி பல பிரச்சனை வந்துருச்சு. நான் போய் மொத்தமா ஒரு டெஸ்ட் எடுக்கும் போது என் உடம்பு ஃபுல்லா வியாதி தான் இருக்கு. அந்த மாதிரி இருந்து ஒரு நாளைக்கு நான் 12 டேப்லெட் சாப்பிட்டிருக்கேன். அந்த நிலைமையில இருந்து இப்போ நான் டேப்லெட்டே எடுக்காத அளவுக்கு மாறி இருக்கேன். எதனாலனா டயட்னால மட்டும்தான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்குன்னு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தனியா டயட்டிஷியன் பார்த்து அதுக்கு மொத்தமா எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஆன செலவு வந்து 24,000 ரூபாய். அந்த காசுல நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனோ, எனக்கு என்னெல்லாம் நாலேஜ் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாத்துக்குமே அந்த காசு அஃபோர்டபிள் கிடையாது. அண்ட் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் இவ்வளவு செலவு பண்ணுமான்னு யோசிச்சு அதை கண்டுக்காம விட்டுருவோம். அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிவியரான பிரச்சனை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிருங்க. பிகினிங்லயே ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க டயட் மூலமாவோ இல்ல ஒர்க் அவுட் மூலமாவோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேற ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, அது மூலமாவோ சரி பண்ணிக்கலாம். ரொம்ப பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகே, இதுக்கு மேல வளவள குழ எல்லாம் இல்லாம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். இந்த அவேர்னஸ் எல்லாம் எதுவுமே இல்லாததுக்கு முன்னாடி, இந்த நோய் பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாததுக்கு முன்னாடி நான் எப்படி சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு ஷேர் பண்றேன். இப்படிதான் நிறைய வீட்டுல இன்னுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். காலையில ஏதாவது இட்லி தோசை இருக்கும், அதுக்கு ஏதாவது சாம்பார் சட்னி. மதியத்துக்கு ஏதாவது குழம்பு இல்ல அந்த சாம்பாரே, அண்ட் அதுக்கு சாப்பாடு, ரசத்துக்கு தனியா சாப்பாடு, தயிருக்கு தனியா சாப்பாடு, பொரியல் இருந்தாலுமே அது ஏதாவது கூட தொட்டு சாப்பிட்டுப்பேன். ஏன்னா அது கூட சாப்பாடு இருக்கும். நைட்க்கும் சேம் அந்த இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது சட்னி சாம்பார் குருமா ஏதாவது இருக்கும். ஸ்நாக்ஸ்க்குமே ஏதாவது நொறுக்கு தீனி மாதிரி இருக்கும். இல்ல அப்படியே ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலுமே நம்ம ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டுருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா யோசிச்சது இல்ல. எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் எனக்கு புரோட்டீன் பத்தி எதுவுமே தெரியாது. புரோட்டீன்னா என்ன, அது என்ன வேலை செய்யுது நம்ம உடம்புக்குள்ள, அந்த புரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியா நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் தெரியவே தெரியாது. ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு போன உடனே முதல்ல அவங்க சொன்ன விஷயம், நீங்க கார்பை கம்மி பண்ணுங்க, எக்ஸசிவா கார்ப் சாப்பிடாதீங்க அப்படின்னாங்க. கார்ப்னா என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம அரிசி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அரிசி, சப்பாத்தி, மில்லட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கார்போஹைட்ரேட் தான் நிறைய இருக்கு. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அளவா சாப்பிடுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம ரொம்ப எக்ஸசிவா சாப்பிடும்போது, காலையிலயும் இட்லி தோசை, மதியமும் சாம்பாருக்கு ஒரு தடவை சாப்பாடு, ரசத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு, தயிருக்கு ஒரு தடவை சாப்பாடு, இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட்ல நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம்னு அர்த்தம். அப்படி சாப்பிடும் போது நம்ம உடம்புக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். ரொம்ப அதிக அளவுல கண்டினியூஸா வருஷக்கணக்குல கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரமா 30ஸ்லயே வந்து சுகர் வருது அப்படின்னு இப்போ ஒரு சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க 90% பேர் சின்ன வயசுல என்ன மாதிரி தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ் இருக்கும். மற்ற நாள்லாம் பெருசா புரோட்டீனே நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். இத்தினோண்டு பால் குடிச்சிருப்போம், ஒரு டம்ளர் பால், அதுக்கப்புறம் இத்தினோண்டு பயிர் சாப்பிட்டுருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம புரோட்டீன் அப்படின்னு எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதை பத்தி தெரியாது, பாவம். அவங்களை வந்து நம்ம இங்க பிளேம் பண்ணவே முடியாது. நமக்கு இன்னைக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம ஒன்று வேணும்னா யூடியூப்லயே டாக்டர் வீடியோஸ் பார்க்க முடியும். பட் அவங்களுக்கு அந்த சோர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அவங்களை பிளேம் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. அதுல வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். போதுமான புரோட்டீன் எடுக்கலன்னா நம்மளோட சதையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும், கால் கையெல்லாம் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப வருஷமா புரோட்டீன் கம்மியா எடுத்துக்கும் போது நம்மளோட எலும்பெல்லாம் வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம இப்போ டொக்கா இருக்கோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. முட்டி வலி, கை கால் வலி, முதுகு வலி நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. நம்ம கண்ட்ரில இந்தியால 73% ஆஃப் பாப்புலேஷன் வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சினால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 100 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதுல 73 பேருக்கு வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கு, புரோட்டீன் பத்தாம எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த வீடியோ போடுறதுக்கான பர்பஸே என்னன்னா, நம்ம புரோட்டீன் டெஃபிஷியன்சில இருந்து வெளியில வரணும். மெயின் திங், நம்ம குட்டீஸ் இருக்காங்க
இருக்காங்க இல்லைங்களா, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன், அவங்களுக்கு வந்து போதுமான அளவு புரோட்டீன் கொடுக்கணும். பேஸ்மெண்ட் நம்ம இன்னைக்கு நல்லதா போட்டோம் அப்படின்னா தான் நாளைக்கு அவங்க வளரும் போது ரொம்ப ஹெல்தியா ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க. புரோட்டீன் இப்ப இருந்தே அவங்களுக்கு பத்தாம இருந்துச்சு அப்படின்னா நம்மள மாதிரி தான் அவங்களும் ஃபியூச்சர்ல இருப்பாங்க. அதனால ப்ளீஸ் லேடிஸ், உங்களோட பெயின், உங்களோட சஃபரிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி உங்க பாப்பாவோ உங்க பையனோ இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து எனஃப் புரோட்டீன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் எப்படி இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டு மீல் எப்படி இருக்கணும்னா அதுல கார்பு மட்டும் இல்ல, அதாவது சோறு மட்டும் இல்ல, அதுல எல்லாமே இருக்கணும். புரோட்டீன், ஃபேட்டு, கால்சியம், ஃபைபர், அயன், இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சாப்பிடுவேன், நான் என்னோட பிளேட்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. நான் காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். 4:45 to 5 மணி. அந்த டைம்ல இருந்து காலையில 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அது வரைக்கும் நான் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், வேற எதுவுமே குடிக்க மாட்டேன். அந்த 9 மணி வரைக்கும் எனக்கு பெருசா பசியும் இருக்காது. ஏன்னா நான் இந்த ரொட்டீனுக்குள்ள பழகிட்டேன், செட் ஆயிட்டேன். அதனால எனக்கு பசிக்கவும் பசிக்காது. அந்த 9-9:30 தான் எனக்கு பசிக்கவே ஆரம்பிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் வெரைட்டிஸ் ஏதாவது ஒன்று, இந்த கொண்டக்கடலையோ, பச்சைப்பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேக வச்சது, இல்லைன்னா ஸ்ப்ரவுட்டட் முளைக்கட்டின பச்சைப்பயிறு சுண்டல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு 75 கிராம்ஸ் எடுத்துப்பேன். நீங்க கிராம் கணக்குல முதல்ல அளக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வயிற்றுக்கு எவ்வளவு ஓகேவா இருக்கு அப்படின்னு ஒரு கப்ல, ஒரு டம்ளர்லயோ கப்லயோ அளவு வச்சுட்டீங்கன்னா டெய்லியுமே நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் காலையில எப்பவுமே ஆயில் ஃப்ரீயா தான் சாப்பிடுவேன். அது என்ன டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, அதுல எண்ணெய் போட மாட்டேன். ஒண்ணு இந்த வரகு கஞ்சி அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிறு இந்த மாதிரி வேக வச்சது எதா இருந்தாலும் சும்மா தேங்காய் துருவி போட்டு இல்ல கேரட் துருவி போட்டு உப்பும் பெப்பர் பவுடரும் போட்டு சாப்பிட்டுமே தவிர எண்ணெய் போட்டு தாளிக்க மாட்டேன். ஏன் நான் இதை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 120 to 150 கலோரிஸ் இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கே 1000 to 1100-200 கலோரிஸ் சாப்பிடுறோம்னா அதுல 120 கலோரிஸ் வந்து இந்த எண்ணெய்க்கே போயிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வேளை எண்ணெய் இல்லாம சாப்பிடுங்க, ஆயில் இல்லாம சாப்பிடுங்க. அப்படியே ஆயில் எடுத்துட்டாலும் ரொம்ப கம்மியான அளவுல, இப்ப ஆம்லெட்லாம் போட்டீங்கன்னா எண்ணெய் ஊத்தாம சும்மா தடவிக்கோங்க, அதுதான் ரொம்ப ஹெல்தி. இப்ப ஒரு 9 மணிக்கு நான் இந்த சுண்டல் சாப்பிடுறேன் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் தண்ணி தவிர எதுவுமே குடிக்க மாட்டேன். ஒரு 11-11:30 வாக்குல ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா தயிர் சாப்பிடுவேன். பால்னாலும் 250 மில்லி பால், தயிர்னாலும் அந்த 250 மில்லி பால்ல உர போட்ட தயிர். தயிர் எனக்கு சும்மா சாப்பிடுற ஐடியா அன்னைக்கு இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் கட் பண்ணி போட்டுருவேன். இல்லைன்னா முந்தின நாள் உர போடுறப்பவே அதுல ஏதாவது ஒரு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ஊற வச்சிருவேன். சோ எனக்கு சாப்பிடும் போது அது நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். 2 மணிக்கு என்னோட லஞ்ச். அதுக்கு என்னென்ன எடுத்துப்பேன்னா கொஞ்சோண்டு சாப்பாடு, ஒரு 50 to 100 கிராம்ஸ் சாப்பாடு. அது கூட நம்ம அன்னைக்கு குழம்போ இல்ல சாம்பாரோ இல்ல பயிர் ஏதாவது கடைஞ்சு வச்சிருப்போம்ல, அது கொஞ்சோண்டு எவ்வளவு நம்ம போட்டுப்போமோ அவ்வளோ. 2 பொரியல் இருக்கும். ஒன்னு காய்கறி பொரியல், ஒன்னு கீரை பொரியலா இருக்கும். கீரை இல்ல, அது எனக்கு செய்யறதுக்கு முடையா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு காய்கறி ஏதாவது போட்டு 2மே காய்கறியா சாப்பிட்டுப்பேன். அது கூட டெய்லியுமே ஒரு 140 to 150 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் சாப்பிடுவேன். 140 கிராம் சிக்கன்ல சாலிடா 35 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்கும். அதுவும் எந்த ஆர்டர்ல நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, முதல்ல காய்கறி சாப்பிடுவேன். 2 காய்கறியும் முடிச்சதுக்கு அப்புறமா புரோட்டீன் சாப்பிடுவேன். அந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிடுவேன். அதை முடிச்சுட்டு கடைசி அதை சாப்பாடுக்கு வருவேன். அப்படி சாப்பிடும்போது நம்ம நிறைய சாப்பாடு எடுத்துக்கவே முடியாது. நம்ம ஆல்ரெடி காய்கறி, கீரை, புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டதுனால அதுவே செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிடுற சாப்பாடோட அளவு கம்மியாயிடும். இந்த ஆர்டர்ல சாப்பிடுறதுல டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, முதல்ல நம்ம காய்கறி, புரோட்டீன் அப்படின்னு சாப்பிடுறப்போ இன்சுலின் ஸ்பைக் கம்மியா தான் இருக்கும். இதுவே சாப்பாடு முதலிடத்தையும் குழப்பி அடிக்கும் போது அந்த சாப்பாடுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டக்குன்னு இன்சுலின் ஸ்பைக் வந்து ஜாஸ்தி பண்ணும். எப்படியோ 2:30 போது சாப்பிட்டு முடிச்சிருவேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4:30 to 5 அந்த டைம்ல இப்படி ஒரு கைப்பிடி எடுத்தோம்னா எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு மிக்ஸ்டு சீட்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிடுவேன். எனக்கு பீனட் சென்சிட்டிவிட்டி இருக்கு. சோ வேர்க்கடலை எனக்கு ஆகாது. அந்த வேர்க்கடலையை தவிர நான் மத்த எல்லாமே சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸ்ல பம்கின் சீட், சூரியகாந்தி விதை, ஆளி விதை, எள்ளு, இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு கை இப்படி எடுத்து சாப்பிட்டுருவேன். அதுவே செம ஃபில்லிங்கா இருக்கும். ஸ்நாக் வந்து பெஸ்ட் இது. அதுக்கப்புறம் டின்னர் 7 மணிக்குள்ள கண்டிப்பா என்னோட டின்னர் முடிச்சிருவேன். டின்னருக்கு நான் டெய்லியுமே ரெகுலரா சாப்பிடுறது 3 முட்டை. ஒன்னு பாயில் பண்ணி ஏதாவது மதியம் குழம்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தொட்டு சாப்பிட்டுருவேன். இல்ல அப்படின்னா ஏதாவது கொடமிளகாயோ இல்ல கேரட்டோ ஈஸியா முட்டை கூட கலக்கி போடும் போது எது ஈஸியா வேகுதோ அந்த மாதிரி ஒரு காய்கறி போட்டு ஆம்லெட் மாதிரியோ இல்ல ஸ்கிராம்பிள் பண்ணியோ சாப்பிட்டுருவேன். அந்த 7 மணிக்கு சாப்பாடை முடிச்சுட்டேன்னா அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு சாப்பிடுற வரைக்கும் நான் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். இப்படி சாப்பிடுறதுனால எனக்கு 14 மணி நேரம் சாப்பிடாத அந்த கேப் கிடைக்குது. 7 to 9 அந்த 14 மணி நேரம் கேப்ல நான் சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம், அதாவது மாவு பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எரிஞ்சு என்னோட உடம்புக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம உடம்பு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து காலி ஆகிறப்போ நம்ம இந்த ஃபேட்டை கொடுக்கலாம் எரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஃபேட்டை சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ அந்த கார்போஹைட்ரேட் காலி ஆகும் போது இந்த ஃபேட் எரிஞ்சு என்னோட உடம்புக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி ஃபேட் எரியும் போது நம்மளோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் ஃபுல்லா எரிஞ்சு நமக்கு வெயிட் கம்மியாக ஆரம்பிக்கும்.
வெயிட் லாஸோட சீக்ரெட்டே இதுதாங்க. நம்ம மாவு பொருள் எப்ப கம்மி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப ஈஸியா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா சாப்பிட்டு ஹெல்தியா வயிறு நிறைய சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் ஈஸியா பண்ண முடியும். சில பேர்லாம் வெயிட் லாஸ் பண்றது எப்படின்னு ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாம எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுறாங்க. புரோட்டீன், ஃபேட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி கார்பையும் கம்மி பண்றாங்க. அப்ப என்ன ஆகுனா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். எனக்கு ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுமே ஒரு 2 வருஷம் எனக்கு பாலியோ டயட் கொடுத்தாங்க. அந்த பாலியோ டயட்ல வந்து பால் பொருட்கள் அதிகமா எடுத்துக்க முடியாது, ரொம்ப லிமிட்டடா தான் எடுத்துக்க முடியும். பயிரெல்லாம் பாலியோல இல்ல, இன்க்ளூடட் இல்ல, அதனால பயிரெல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது. எனக்கு வந்து என்ன சாப்பிடுறதுன்னு யோசிச்சு குக் பண்ணியே எனக்கு அந்த டே ஃபுல்லா போயிடும். ஆனா எனக்கு வெயிட் லாஸும் ஆச்சு, கைகால் வலி கம்மியாச்சு, ஆர்த்ரைட்டிஸ் ரிவர்ஸ் ஆச்சு, தைராய்டு ரிவர்ஸ் ஆச்சு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சது. ஐ மீன் சக்கரை வியாதி வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆச்சு. ஹை கொலஸ்ட்ரால் எனக்கு 264 இருந்தது. அது வந்து எனக்கு 2 இயர்ஸ்ல வெறும் 134 வந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் ஒரு டயட்னால இவ்வளோ விஷயங்கள் என் உடம்புல நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அது நடந்ததுமே வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஓகே, நம்ம தான் டயட்ல தான் நம்ம எல்லாத்தையும் சரி பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்லயே ஒரு 2 வருஷம் பாலியோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிடறதுக்கு பெருசா ஆப்ஷனே கிடைக்கல. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்னிங் நான் பாயில்டு சுண்டல்லாம் சாப்பிட்டுப்பேன், நைட்டு எக் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடனே தெரியாது. யோசிப்பேன், என்ன சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் யோசிச்சு எனக்கு டைம் போயிடும். ஸோ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என் டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு சாப்பிடறதுக்கு பெருசா ஆப்ஷனே இல்லை, நீங்க வேற ஏதாவது எனக்கு டயட் இந்த பாலியோ இல்லாம எனக்கு கொஞ்சம் ஏதாவது மாத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ அவரும் என்னோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாரு. அதெல்லாம் ஓகே, ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் என் டயட்ல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு என் டாக்டர் என்ன சொன்னார்னா, இதுதான் பேலன்ஸ்டு மீல், பேலன்ஸ்டு டயட், இதை கடைசி வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணி இதை வந்து நீ ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ 4 இயர்ஸா நான் அவரு சேஞ்ச் பண்ணி கொடுத்த டயட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது போக நான் டெய்லியும் 1 hour 1 மணி நேரம் கண்டிப்பா வாக்கிங் போயிடுவேன். என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அந்த 1 மணி நேரம் வாக்கிங் போகலன்னா எனக்கு அந்த நாளே போகாது. அப்படி காலையில ஒரு வேலை வாக்கிங் போகலன்னா எனக்கு கில்ட் ஆயிடும். ஐயோ இன்னைக்கு நம்ம வாக்கிங் போல, எப்படியாவது நம்ம போயிடணும்ட்டு ஈவினிங் நைட்டோ ஏதோ ஒரு டைம்ல போயிட்டு வந்துருவேன். இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா உங்களோட முதுகு வலிக்கோ இல்ல கைகால் வலிக்கோ ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். நான் வந்து ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல நடக்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண காலம்லாம் உண்டு. என் ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் என்னால உட்காந்து ஃபீட் பண்ண முடியாது. முதுகு வலிக்குன்னு படுத்தா கால் கையில இருந்து எல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும். அங்கேயும் 10 நிமிஷம் படுக்கவும் முடியாது, நின்னுட்டும் ஒரு 10 நிமிஷம் ஃபீட் பண்ண முடியாது. 10 நிமிஷத்துக்கு மேல எதுவுமே என்னால ஒழுக்கமா பண்ண முடியாது. அப்படி இருந்த நான் வந்து இப்போ 1 hour செம்ம ஃபாஸ்டா வாக்கிங் போறேன், படி ஏறி இறங்குறேன், பெட்ஷீட் எல்லாம் மேல 2 மாடி ஏறி மேல காய போட்டு வர்றேன். அப்படி இருந்த நானே இன்னைக்கு வந்து இவ்வளவு வேலை செய்யும் போது உங்களுக்கு இருக்கிற கைகால் வலி முட்டி வலி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பா நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். பேலன்ஸ்டா சாப்பிடுங்க, புரோட்டீன் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து 58 கிலோ இருக்கேன், எனக்கு வந்து 58 கிராம் புரோட்டீன் தேவை. என்னோட 1 கிலோக்கு 1 கிராம் புரோட்டீன் கண்டிப்பா எடுத்துக்கணும். நான் சொல்றது நார்மலா இந்த ஜிம் எல்லாம் போகாம ரொம்ப உடல் உழைப்பு போடாம நம்மள மாதிரி நார்மலா இருக்கிறவங்கள சொல்றேன். நமக்கு வந்து 1 kgக்கு 1 கிராம் புரோட்டீன் போதும். நான் இப்போ 58 கிலோ இருக்கேன், எனக்கு தேவையான புரோட்டீன் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத நான் இப்போ பிரிச்சு சொல்றேன். காலையில நான் ஒரு 50 கிராமோ இல்ல 75 கிராமோ சுண்டல் சாப்பிட்றேன், மேக்ஸிமம் 50 கிராம் தான் சாப்பிடுவேன். அதுல ஒரு 6-7 கிராம் புரோட்டீன் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 11 மணிக்கு நான் பால் குடிக்கிறேன், 250 மில்லி பால் ஆர் தயிர் 250 மில்லினா அதுல எப்படியும் 9 கிராம் டு 10 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதே சேர்த்து போது 15 கிராம் ஆச்சு புரோட்டீன். மதியத்துக்கு சிக்கன் 100 கிராம் எடுத்துக்கும் போதே சாலிடா 25 கிராம் புரோட்டீன் அதுல கிடைச்சிரும். ஸோ 25 15 40 கிராம் ஆச்சு. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சாப்பிட்றேன் சாயந்தரம், அதுல எப்படியும் மினிமம் 5 கிராமாவது கிடைக்கும். கண்டிப்பா 5 கிராமுக்கு மேல 2-3 கிராம்ஸ் இருக்கும். நான் மினிமமா சொல்றேன், 5 கிராம் கிடைக்குதுன்னா 45 கிராம் புரோட்டீன் கிடைச்சிச்சு மொத்தமா. நைட்டு ஈஸியா எனக்கு 18 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். எப்படின்னா ஒரு முட்டையில 6 கிராம் புரோட்டீன் இருக்கு, 3 முட்டை சாப்பிடும் போது 18 கிராம் புரோட்டீன் இருக்கு. இப்போ எனக்கு 60 கிராம் புரோட்டீன் ஈஸியா கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, நீ ஈஸியா நல்லா டெய்லி விதவிதமா சமைச்சு சாப்பிட்டுக்குவ, ஆனா எனக்கு சிக்கன் டெய்லியும் சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீங்க மீல் ப்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதாவது நீங்க என்ன சாப்பிட போறீங்களோ அதை முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட வேலை ரொம்ப 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 ஈஸி ஆயிரும். நான் முதல்ல அந்த பாலியோ ஃபாலோ பண்ண டைம்ல டெய்லி உட்காந்து மாங்குன்னு குக் பண்ணுவேன். எனக்கு அப்போ மொத்த வேலையே என்னவா இருக்கும்னா, சாப்பிடுறது, சோறாக்குறது, பாப்பாக்கு ஃபீட் பண்றது, அவளை பாத்துக்கிறது, இது மட்டும் தான் என் மொத்த வேலையை. காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு இதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும். அப்படி இருந்த நானு இப்போ இவ்வளோ ஹெல்தியா இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டுட்டு 2 பாப்பாஸையும் பார்த்துக்கிட்டு யூடியூப்லயும் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆன்லைன் சைட்டுக்கு நான் ஸ்டோரி ரெகுலரா எழுதிட்டு இருக்கேன். இவ்வளவு வேலை பண்றேன் அண்ட் டிப்ளமா பண்ணிட்டு இருக்கேன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்ல.
இவ்வளவு வேலையை பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறது. மீல் ப்ரெப்ங்கிறத விட நான் புரோட்டீன் ப்ரெப் பண்ணி வச்சுப்பேன். புரோட்டீன் ப்ரெப்னா புரோட்டீனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருவேன். ரெகுலரா நம்மளோட ஃபேமிலிஸ்ல இட்லி தோசை சப்பாத்திக்கு பழக்கப்பட்டவங்க. ஸோ காலையில அதுதான் நமக்கு பண்றதுக்கு டைம் இருக்கும். நமக்குன்னு சுண்டல் வேக வைக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் எதுக்குமே டைம் இருக்காது. ஸோ நான் முதல்ல பண்ற விஷயம் என்னன்னா, சுண்டல் 1 கிலோ வாங்கினதும் அப்படியே நைட்டு ஊற போட்டுட்டு காலையில எடுத்து 1 கிலோவையும் பாயில் பண்ணி ஒரு 15 டப்பால பிரிச்சு வச்சிருவேன். பிரிச்சு ஃப்ரீசர்ல போட்டுருவேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு காலையில எடுத்து அதுல நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி வச்சுட்டு அது கொஞ்சம் வெகு வெகுன்னு ஆனதுக்கு அப்புறம் வடிச்சிட்டு அதுல தேங்காயிலும் சும்மா சாப்பிட்டாலும் ஓகே, நான் அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். ரெண்டாவது மெயின் புரோட்டீன் எதுவோ அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. எனக்கு மெயின் புரோட்டீன் சோர்ஸ் வந்து சிக்கன் தான். ஏன்னா ஃபிஷ் இங்க அவைலபிள் தான். ஃபிஷ்கார் நல்லா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவாரு வீட்டுக்கு. ஆனா எனக்கு கம்பேரிட்டிவ்லி சிக்கன் அஃபோர்டபுளா இருக்கு. ஃபிஷ் வந்து கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தி இருக்கு. அது டைம்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறும். அந்த மீன்பிடி தடையெல்லாம் போட்டாங்க. அந்த டைம்லாம் வந்து நார்மலா நான் ரெகுலரா வாங்குற 300 ரூபாய்க்கு வாங்குற மீனே 400 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் போச்சு. எனக்கு அது ரொம்ப காஸ்ட்லியா ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு சிக்கன் அஃபோர்டபுளா இருக்கு. நான் 1 கிலோவே 250 300 நான் வாங்கிடுவேன். 1 கிலோ சிக்கன் வாங்கி முதல்ல நான் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ புதினா ஃபிளேவர்ல ஒண்ணு அந்த மாதிரி மசாலாஸ் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரீசர்ல போட்டுட்டு அப்பப்போ அன்னைக்கு எடுத்து குக் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுவுமே எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. அதனால இப்போ சண்டே வந்து எல்லாத்துக்கும் சிக்கன் எப்படி வாங்கி பண்ணுவோம். அப்ப எக்ஸ்ட்ராவா 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு அதை நம்ம 1 கிலோ சிக்கனையும் குக் பண்ணிட்டு அதை பிரிச்சு போட்டுக்கலாம். 10 பாக்ஸ்ல போட்டோம்னா 100 கிராம 10 பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். அப்ப எனக்கு 10 நாளைக்கான மெயின் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் அன்னன்னைக்கு வறுத்து சாப்பிட்டோம்னா அதுவுமே நம்ம சலுப்பா இருக்கும். அது பண்ணவே முடியாது. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அதை செய்யும்போது நமக்கு செம்ம டயர்ட் ஆயிரும். யாரா செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனால மொத்தமா ஒரு 200 கிராம் 300 கிராம் எல்லா நட்ஸும் சீட்ஸையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவேன். அதுவுமே வேலையை ஈஸி ஆக்கிடுது. ஸோ காலையில எந்திரிச்சு 2 பொரியல் ஒரு குழம்பு பண்றது எனக்கு பெரிய விஷயமாவே இப்போ இல்ல. இதே நான் சிக்கன் பயிர் எல்லாத்தையும் அன்னன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தோம்னா அது எனக்கு மலை மாதிரி இருந்திருக்கும். டெய்லியும் யாரா இவ்வளவு எந்திரிச்சு பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு டயட்டை பாதியோடு நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானுமே ஒரு காலத்துல அப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சு பட் இப்படி மீல் ப்ரெப்புக்கு மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீசர்ல போட்டு சாப்பிட்டா கேன்சர் வருமா, அது நல்லதா கெட்டதா, அந்த மாதிரிலாம் நான் 4 வருஷமா அப்படிதான் சாப்பிட்டு இருக்கேன். இது என்னோட டாக்டர் அட்வைஸ் பண்ணது. என்னன்னா இப்ப நீங்க ஒன்ஸ் ஃப்ரீசர்ல போட்டீங்கன்னா அதை எடுத்து நீங்க டீப் ஃப்ரீஸ் பண்ணி அதை உருக்கி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஃப்ரீசர்ல போடக்கூடாது. அப்படி போடும்போது அது கெட்டு போயிடும். சோ நான் டெய்லி நீட் ஏத்த மாதிரி ஒவ்வொரு டப்பாஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல அடைச்சு வச்சிருவேன். டெய்லியும் ஒவ்வொன்று எடுத்து உங்ககிட்ட மைக்ரோவேவ் இருக்கு அப்படின்னா அதுல சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்ல. ஸோ நான் வந்து சும்மா ஒரு குட்டி வடசட்டியில இந்த சிக்கனை போட்டு ஒரு 1/4 டம்ளர் கம்மியா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா அது சூப்பரா சூடாயிரும், கொதிச்சிரும். அதுக்கப்புறம் ஆர வச்சு நான் சாப்பிட்டுப்பேன். அண்ட் எனக்கு டெய்லியும் ஒரே பயிர் சாப்பிட்றத விட ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு 2 பயிர் மாத்தி மாத்தி சாப்பிட்றது பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சுண்டல் ஒரு பச்சை பயிர் அந்த மாதிரி ஊற வச்சிருவேன். ஏதாவது ஒன்று சுண்டலவோ பச்சை பயிரவோ முளைக்கட்டி வச்சுட்டு ஏதாவது ஒன்று பாயில் பண்ணி டப்பாஸ்ல போட்டுருவேன். இந்த மாதிரி நீங்க வித்தியாசமா என்ன ட்ரை பண்ணுமோ பண்ணலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் மீல் ப்ரெப் பண்ணி சாப்பிடுற மாதிரி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாவே தெரியாது. இவ்வளவு சோறாக்கணுமா அப்படின்னே ஒரு ஃபீல் வராது. இன்னும் ஒண்ணு நான் கண்டிப்பா இது ஷேர் பண்ணணும். நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னா நீங்க முதல்ல சமைச்சதும் எப்படியும் நிறைய எல்லாத்துக்கும் பத்திர மாதிரி தான் சமைப்பீங்க. அப்படி சமைச்சதும் உங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் காய்கறி எல்லாம் எடுத்து வைங்க. பொரியல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இல்லாமே அது காலி ஆயிடும். நீங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நீங்க குக் பண்ணி நீங்க சாப்பிடல அப்படின்னா அது ரொம்ப அநியாயம். இதுக்கெல்லாம் தயக்கமே படாம உங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்களோ உங்களுக்குன்னு எவ்வளவு செஞ்சிருக்கீங்களோ அதை நீங்க எடுத்து வச்சிருங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஒளிச்சு வச்சு சாப்பிட்றா எடுத்து வச்சு சாப்பிட்றான்னு கூட சொல்லிட்டு போட்டோம். என்ன அப்படிதான் சொன்னாங்க. பட் அதை பத்தி கவலையே படாதீங்க. நான் பிரெக்னெண்டா இருந்த டைம்ல ஒரு 8 months 9 months இருக்கிற டைம்ல எனக்கு ஒரு கொஞ்சோண்டு காளான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து நான் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பெருசா பேசி அதை பெரிய விஷயம் ஆக்குனாங்க. எனக்கு ரொம்ப அந்த டைம்ல அசிங்கமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தோணுது என்னன்னா, நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டது என்னன்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டு சோறாக்குறோம். கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து எடுத்து வைக்கிற உரிமை இருக்கு. நம்ம ஹஸ்பண்ட்காக தான், நம்ம இன்லாஸ்க்காக, நம்ம குழந்தைங்களுக்காக தான் சோறாக்குறோம். அது வந்து நம்மளும் சாப்பிடணும். அது நமக்கு இல்லாம தியாகம் பண்ணி நம்ம சாப்பிடறதுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா எந்த அவசியமுமே கிடையாது. உங்களுக்கு யாரும் எங்கேயும் சில வைக்க போறதும் கிடையாது. அப்படியே தியாகியா அப்படியே வள்ளலா இருக்காம கொஞ்சம் சுயநலமா உங்களுக்கு தேவையானது நீங்க எடுத்து வச்சு சாப்பிட்டு பழங்க. இது நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய அம்மாஸ் நான் இது பார்த்திருக்கேன். எங்க அம்மாவை நான் திட்டிகிட்டே இருப்பேன். உனக்கும் சேர்த்து தானே செஞ்ச நீ, அப்போ உனக்கு எடுத்து வைக்கணும்ல, உன் பங்கு நீ எடுத்து வைக்கணும்ல
அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு கேட்காம நான் திட்டிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் அதை ஃபாலோ பண்றேன். எனக்கு நான் செஞ்சேன்னா எனக்கு என்னோட பங்கு நான் எடுத்து வச்சுட்டு தான் நான் சர்வ் பண்ணவே அதை எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி இருந்து பழகுங்க. அப்பதான் கொஞ்சமாவது நம்ம ஹெல்தியா இருக்க முடியும். நீங்க வந்து அரைகுறையா சாப்பிட்டு டொக்காயிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலியை யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு தானா ஒரு பயம் வந்துடும். அப்ப நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இந்த நான் சொன்ன டயட் பிரெஸ்ட் ஃபீட் பண்றவங்க அந்த முதல்ல ஒரு 6 மாசம் குழந்தைக்கு எக்ஸ்க்ளூசிவா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் நிறையவே கார்ப் சாப்பிடலாம், அதாவது சோறு சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். அவங்க உடம்புல இருந்து நிறைய போகுது இல்ல பால், அதனால அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் சோறு ஜாஸ்தி சாப்பிடலாம். இல்லை காலையில சாப்பிட்ற சுண்டலவே ஈவினிங் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை சாப்பிடலாம். இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம். அண்ட் இன்னொன்னு, அந்த டைம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அந்த நான் 9 மணிக்கு ஆரம்பிச்சா 7 மணிக்குள்ள முடிச்சிருவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா கண்ட நேரத்துல பசிக்கும். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். திடீர்னு நைட்டு 11 மணிக்கு அந்த ஃபீட் பண்ணி முடிச்சோன்னா கவகவன்னு பசிக்கும். அப்பெல்லாம் டக்குன்னு ஓடி போய் கொஞ்சோண்டு நட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபில்லிங், அந்த கொய்யாப்பழம், பப்பாளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். அந்த 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீடிங் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க இந்த டைம் ஃபாலோ பண்ணலாம். 9 மணிக்குனா 9 மணிக்கு சாப்பிட்டு 7 மணிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் போடவே போடாது. பர்டிகுலர்லி விமனுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகட்டும், இல்ல பிரெக்னன்சி, டெலிவரி, அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங், இந்த மாதிரி நிறைய நமக்கு எனர்ஜி தேவைப்படுறதுனால நம்ம ஹெல்த்தியா நிறைய சாப்பிடணும். நிறையானா குழம்பு சோறு, ரச சோறு, தயிர் சோறு கிடையாது. புரோட்டீன் ரிச்சா சாப்பிடணும். நிறைய புரோட்டீன் சாப்பிடணும். நான் தான் கணக்கு சொன்னேனே, இப்போ நீங்க வந்து எவ்வளோ கிலோ இருக்கீங்களோ அவ்வளோ கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். நான் 60 கிலோனா 60 கிராம் புரோட்டீன், 50 கிலோனா 50 கிராம் புரோட்டீன், அந்த மாதிரி கணக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வீடியோ நான் பிளான் பண்ணதே ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான். இந்த புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளோ செலவு பண்ணி தான் என்னால ப்ராப்பரா ஒரு டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. ஆனா நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுனால ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு சோறுன்னு சாப்பிடாதீங்க. அந்த காலத்துலலாம் அப்படிதானே சாப்பிட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு டம்பா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்காதீங்க. எனக்கு வந்து அது ஒரு சென்சிபிளான கேள்வியாவே எனக்கு தோணாது. அந்த காலத்துல வந்து 100 பேர் பிறந்தாங்கன்னா அதுல 50 பேர் பெருசாகக்குள்ளேயே செத்து போயிருவாங்க. நம்ம இப்ப அப்படி இல்லை, நம்ம ஹெல்தியா தானே இருக்கோம். அந்த காலத்துல மாதிரியே எல்லா விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அந்த காலத்துல அவங்களோட அறிவுக்கு எது பெஸ்ட்டோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். நம்ம வேணா ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ல இருந்து ஒரு 30 டேஸ் வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட போறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கை கால் வலி சரியா போகும். முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு சரியா போகும். இன்னொன்னு, டாக்டர் கிட்ட போய் உங்களுக்கு கால்சியம், அயன்லாம் ஏதாவது கம்மியா இருக்கான்னு பாருங்க. விட்டமின் டி வந்து நிறைய பேருக்கு டெஃபிஷியன்சி இருக்கு. எனக்குமே இருந்துச்சு. எனக்கு வெறும் 9 தான் இருந்துச்சு. சிங்கிள் டிஜிட் இருந்துச்சு. அது வந்து 30ஆவது இருக்கணும். அப்பதான் வந்து கைகால் வலி இல்லாம இருக்கும். கைகால் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு டாக்டர் போய் செக் பண்ணி ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதுல என்னென்ன பத்தலையோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் போடுங்க. அதாவது மாத்திரை தருவாங்க. இப்போ B12 ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதை ஃபுட் மூலமா எடுத்துக்கணும்னா. டீக்கெல்லாம் வந்து ஃபுட் அவ்வளவு கிடையவே கிடையாது. நம்ம கடல் மீன்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா சப்ளிமெண்ட் போடுற விஷயங்களுக்கு சப்ளிமெண்ட் போட்டு முதல்ல உடம்ப தேத்துங்க. அதுக்கப்புறம் இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மாசம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே தரேன். அதுக்கு நீங்க வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸ்க்கே யூடியூப்ல யார் கமெண்ட் பண்ணீங்கனாலும் நான் இது வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்களோட உடம்ப நீங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இந்த வீடியோ பண்ண. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அளவுக்கு பாக்குறவங்க மைண்ட்லாம் புரோட்டீன் யோசிக்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச்.